ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். லபந்தே பிரம்ம நிர்வாணம் வ்ருஷய க்ஷீண கல்மஷாஹ சின்னத்வைதா யதாத்மானம் சர்வபூத ஹிதே ரதாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 25வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் இந்த மோட்சத்தை அடைந்த முக்தியை பெற்றவராக இருப்பவர் எப்படி இருப்பார், அதாவது போன ஸ்லோகத்தில் பிரம்ம நிர்வாணம் என்று ஒரு சொல்லோட முடித்தார் நம்ம கிருஷ்ணர். அந்த பிரம்ம நிர்வாணம் என்பது அந்த இறைவனின் சிந்தனையிலே இருப்பது, அந்த இறைவனோட ஒன்றி இருக்கும் ஒரு நிலை என்றுதான் எக்ஸாக்டாக சொல்ல வேண்டும். அதாவது அந்த இறைவனும் நாமும் வேறல்ல என்று உணர்ந்த அந்த உச்ச நிலையை தான் நம்ம பிரம்ம நிர்வாணம் என்று சொல்றோம். அவரை தவிர நாம வேறு எதுவுமே கிடையாது என்ற அந்த ஒரு தத்துவத்தை உணர்ந்த அந்த நிலைதான், அந்த உச்சக்கட்ட நிலைதான் பிரம்ம நிர்வாணம் என்றே சொல்றார். இப்படி இருக்கும் இந்த பிரம்ம நிர்வாணத்தில் தான் நம்ம சங்கராச்சாரியாரும் இருந்தார் என்று ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதாவது ஆத்ம சதகம், நிர்வாண சதகம் என்று ஒன்று பார்த்தோமே. அதாவது அப்படி இருக்கும் அந்த இறைவனாக இருப்பவர், சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கும் அந்த ஒரு இறைவன், அந்த கடவுள் அவர் நானே, எனக்கும் அவருக்கும் ஒற்றுமை ஒன்று மட்டுமே இருக்கு, அவரும் நானும் ஒன்றே, அவரை தவிர வேற எதுவுமே நான் கிடையாது, அவர் இல்லாமல் என் உடலில் அவர் இல்லாமல் வேற எந்த ஒரு பாகமும் கிடையாது, அவரை தவிர நான் எதுவுமே கிடையாது என்று சொன்னார் நம்மளோட சங்கராச்சாரியா. அது போலவே அவர் அங்க சொன்னது போலவே இங்கேயும் ஒரு சாங்கிய யோகியோ இல்ல கர்மயோகியோ இருந்தார் என்றால் அவளுக்கு பிரம்ம நிர்வாண நிலையை அடைந்து விட்டார்கள் என்கிற அந்த பட்டத்தை சூட்டுகிறார் நம்மளோட கிருஷ்ணர். அப்பேற்பட்ட பிரம்ம நிர்வாண நிலை, அதாவது இறைவனுடன் இரண்டர கலக்கும் அந்த நிலையாக இருப்பது, இறைவனுக்கும் நமக்கும் ஒற்றுமை மட்டுமே இருக்கு, அவரும் நாமும் ஒன்றே, நாமும் அவரும் வெவ்வேறு அல்ல, அவர்தான் நான், நான் தான் அவர் என்கிற அந்த தத்துவம் யாருக்கு புரியாதோ அவா பிரம்ம நிர்வாணத்தை அடைஞ்சிட்டா என்று சொல்லலாம். இப்படி இது ரொம்ப ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு இந்த விஷயம் இந்த ஒரு நிலையை அடைந்து விட்டார் என்று மற்றவாளுக்கெல்லாம் புரியாதாம் அவ்வளோ சீக்கிரமாக. அதனால் எப்பொழுதும் போலவே எப்பயுமே எந்த ஒரு தத்துவத்தை உணர்த்துறதுனாலும் எந்த ஒரு கான்செப்டை சொன்னாலும் அதை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அர்ஜுனனுக்கு சொல்லி தருவாராம் நம்ம கிருஷ்ணர். அதனால இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு தகவலாக இருக்கும் இந்த பிரம்ம நிர்வாணம், அதை பற்றி எப்படி ரொம்ப டீட்டெயிலாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். பிரம்ம நிர்வாணத்தை அடைந்த ஒரு நபர் பகவானோட இரண்டர கலந்துடுறார். இதை தவிர வேற என்னென்ன இது இருக்கு, என்னோட இன்டரப்ஷன்ஸ் என்ன இருக்கிறது என்று சொல்றதுக்காக நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம். இந்த மாதிரி ஒருத்தர் பகவானை சென்று அடையும் அந்த நிலையை நெருங்கி விட்டார், பிரம்ம நிர்வாணத்தை அடைந்து விட்டார் என்பதற்கு சில இன்டிமேஷன்ஸ் இருக்கு, சில இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் அவர்களை பார்த்தாலே. அது என்ன என்று தெரியுமா என்று கேட்டு அதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தை அவர் சொல்றார் என்றுதான் சொல்லணும். இப்படி பிரம்ம நிர்வாணத்தை அடைந்த ஒரு நபர், லபந்தே பிரம்ம நிர்வாணம் விஷய க்ஷீண கல்மஷாஹா, அந்த பிரம்ம நிர்வாணம் என்கிற அந்த உச்சக்கட்ட நிலையை அடைந்த அதே நொடியே இந்த நபர் இந்த ஜென்மத்திலும் பூர்வ ஜென்மத்தில் செய்த அனைத்து பாவங்களும் இப்படி சொடுக்கு போடுற நேரத்துல தீயில இட்ட இந்த அக்னியில போட்ட அந்த ஒரு விறகு கட்டைகளை போல சாம்பலாக எரிஞ்சு போயிடும் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணன். இந்த ஜென்மத்திலும் பூர்வ ஜென்மத்தில் செய்த அனைத்து பாவங்களுமே எப்படி ஒரு கட்டை தீயில போட்டா எரிஞ்சு போயிடுறதோ, சாம்பலாகி போயிடுறதோ, ஆஷஸாக மாறுறதோ, அது போலவே சாம்பலை போல எரிந்து போயிடும் அனைத்து பாவங்களும். இதுதான் பிரம்ம நிர்வாணத்தை அடைந்த நபரோட முதல் ஒரு இன்டிமேஷனாக இருக்கு என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷய க்ஷீண கல்மஷாக சின்னத்வைதா யதாத்மானம், அந்த நபருக்கு மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களும் அழிந்து போயிடும், தன்னோட மனம் அலைப்பாயாமல் ஒரே சீராக இருக்கும். அதாவது எப்படி ஒரு கடல்ல வெவ்வேறு திசைகள்லேருந்து ஆறு சேர்ந்தாலும் வெவ்வேறு திசைகள்லேருந்து ஆறு ரொம்ப ஸ்பீடா ரொம்ப வேகமாக வரும் தண்ணீரை அந்த கடல்ல சேர்க்குமா. ஆனால் என்னதான் எல்லா திசையிலிருந்தும் எல்லா ஆறுகளும் தண்ணீரை சேர்த்தாலும்
இந்த கடல் ஒரு பொழுதும் கொந்தளிக்கிறது கிடையாதாம், ஒரே சீராக தான் இருக்கும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். அப்படி ஒரே சீராக இருக்கும் இந்த கடலை போலவே அந்த பிரம்ம நிர்வாணத்தை அடைந்த அந்த நபர், அந்த பிரம்ம நிர்வாணம் என்கிற உச்சக்கட்ட நிலையை அடைந்த அந்த சாதகர் ஒரே சீராக மனம் அலைப்பாயாமல் இருக்கும், எந்த குழப்பங்களும் இல்லாமல் இருக்கும். சின்னத்வைதா யதாத்மானம் சர்வபூத ஹிதேரதா. அப்படி இருக்கும் நபர் அனைத்து உயிரினங்களையும் நேசிக்க ஆரம்பிப்பார். அனைத்து உயிரினங்களையும் எப்படி நேசிக்க ஆரம்பிப்பார்? ஒரு மானை பார்த்தால் மான் அழகாக இருக்கு, இதை நேசிக்கலாம் என்று நினைக்க மாட்டார். ஒரு அணிலை பார்த்தால் அணில் அழகாக இருக்கு, அதை நேசிக்கலாம் என்று அந்த ஒரு எண்ணத்தில் நேசிக்க மாட்டார். இதுவே ஒரு புலி சிங்கத்தை பார்த்தால் இது கொடூரமாக தான் இருக்கு, என்னை கொல்லக்கூடிய அபாயமும் இருக்கு, ஆனாலும் இதை நேசிக்கலாம் என்று அந்த ஒரு இது அடிப்படையில் நம்ம கிருஷ்ணர் சொல்லலையாம். அனைத்து உயிரினங்களுக்குள்ளேயும் அந்த இறைவன் தான் இருக்கிறார். நம்ம இறைவனை நேசிக்கிறோம், இறைவனோட இரண்டரை கலந்து விட்டோம், அவரும் நாமும் ஒன்றுதான் என்கிற அந்த ஒரு உணர்கிற நிலைக்கு வந்துட்டோம். இப்போ நானும் அவரும் ஒன்றுதான் என்றால், அப்பேற்பட்ட இறைவன் இந்த எல்லாருக்குள்ளேயும் இருக்கு என்றால், அப்போ நானும் இவர்களும் வெவ்வேறு இல்லை, நாங்கள் 2 பேருமே ஒன்றுதான் என்று ஒரு மனிதனை பார்த்தாலோ, ஒரு மானை பார்த்தாலோ, ஒரு சிங்கத்தை, ஒரு புலியை, ஒரு யானையை, ஒரு நரியை, எந்த ஒரு உயிரினத்தை பார்த்தாலும் சின்ன உயிரினமாக இருக்கும் எறும்பிலிருந்து மிகப்பெரிய உயிரினமாக இருக்கும் யானை வரையில் எதை பார்த்தாலும் அனைத்தையும் நேசிக்க ஆரம்பிப்பார். இப்படி அந்த வெறுப்பானது எப்போ ஒரே க்ஷணத்தில் அழிந்து போறதோ, எல்லா உயிரினத்தையும் சமமாக மதித்து யார் எல்லாரையுமே நேசிக்கிறாளோ அப்பொழுதே அவர் பிரம்ம நிர்வாணத்தை அடைந்து விட்டார் என்றும் புரியாது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இந்த ஸ்லோகத்தில் பிரம்ம நிர்வாணத்தை அடைந்த ஒரு நபர் எப்படியெல்லாம் இருப்பார் என்கிற பிரம்ம நிர்வாணத்திற்கான லட்சணங்களை, அந்த பிரம்ம நிர்வாணம் என்கிற நிலையின் அந்த மகிமையை சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 25வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.